வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய டிஏடிஆரோட அந்த அதிகரிப்பு வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது. ஸோ அது எதனால் கிடைக்காது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்களோட சங்கம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி டிஏடிஆர் வந்து எந்த மாதம் வந்து லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க, அது வந்து இம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைச்சாச்சு, அதோட அரியரெல்லாம் எப்படி கிடைச்சா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து கிடைக்கணும். ஸோ இது கிடைக்காது தான் இருக்குது. ஸோ இந்த டிஏடிஆர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இது வந்து கிடைக்கும். விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல ஏஐசிபிஐஎனோட இண்டெக்ஸ் ப்ரைஸ் சார்ட்டை வச்சு நம்மளுக்கு இது வந்து எவ்வளோ சதவீதம் வந்து அதிகமாகுது அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தோட விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு 2% வந்து அதிகமாகிட்டு வரணும். ஸோ இது வந்து நம்ம லைவ் கேல்குலேட்டர் மூலிமா கேல்குலேட் பண்ணி இந்த 2% வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இன்னுமே கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து 2% கொடுக்கலாம், இல்லை இன்னொரு சதவீதம் ஏற்றியும் கொடுக்கலாம். ஆனால் நம்மளோட உரிமையான அதை இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல பென்ஷனருக்கும் சரி ஊழியருக்கும் சரி 2% வந்து கட்டாயம் அதிகரிச்சே ஆகணும். விலைவாசி எவ்வளோ அதிகமாகுதோ அதோட அடிப்படையில் தான் இந்த டிஏடிஆர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் கடந்து ஏப்ரல் இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. இன்னுமே இதோட கேபினெட் அப்ரூவல் வரல. கேபினெட் அப்ரூவல் வந்த பிறகு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து லெட்டர் எடுப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டருக்கு அப்புறம் டிஓபிபிடபிள்யூ வந்து லெட்டர் எடுப்பாங்க. அப்போ தான் பென்ஷனருக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டர் வந்த பிறகு டிஃபென்ஸை சார்ந்து இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு வந்து அது பொருந்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் அவங்களுக்கான லெட்டர் எடுக்கும். அதை சார்ந்தவங்களுக்கு அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் டிஓபிபிடபிள்யூட லெட்டர் வந்த பிறகு தான் நம்மளுக்கு இந்த டிஏடிஆரோட அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகும். ஸோ இந்த மாதம் இப்போ நாளைக்கோ இல்லை மற்ற நாளைக்கோ கேபினெட் கமிட்டி இருக்குது, அதில் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஒரு வார காலம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓடி எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஓபிபிடபிள்யூ எடுத்து குறைஞ்சபட்சம் கேபினெட் அப்ரூவலுக்கு அப்புறம் ஒரு 20 to 25 நாளாவது ஆகும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏப்ரல் மாதத்தோட பென்ஷனில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சாத்தியம் வந்து இப்போ வந்து இல்லை. ஸோ அது வந்து சீக்கிரமாக பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசோட ஊழியர்கள் சங்கம் வந்து நிதி அமைச்சருக்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ 58% 60% வந்து நம்மளுக்கு அதிகமாகணும். 2% வந்து நம்மளுக்கு இப்போ அதிகமாகணும். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 58 வந்து இருக்குது. ஸோ இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்ச் லாஸ்ட்டில் வந்து அறிவிப்பு வந்து வந்துடும். டிசம்பர் மாதத்தோட அந்த ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி 2026 தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மார்ச் மாதத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதம் லேட்டாக தான் வந்து அது கிடைக்கும். ஸோ அதோட அடிப்படையில் தான் இந்த கேல்குலேஷன் எல்லாமே நடந்துருந்தாச்சு. ஸோ அப்படி இருந்தாலுமே பிப்ரவரி மார்ச் 2 மாதம் வந்து போயிடுச்சு. ஸோ இன்னுமே அதுக்கான அறிவிப்பு வந்து வரல. மார்ச் லாஸ்ட்டில் அதோட அறிவிப்பு வந்த பிறகு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரியர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதத்துக்கான அரியர் வந்து கிடைச்சிடும். ஏப்ரல் மாத பென்ஷனில் அந்த அதிகரித்த அந்த தொகையை வந்து பென்ஷன்லேயோ சம்பளத்திலேயோ வந்து ஆட் ஆகிட்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு வரும்போது மாத சம்பளமும் வந்து இங்கே அதிகமாகும். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது 2025 சரி, 2024 சரி, 2023 சரி, ஜனவரி மாதத்தோட அந்த டிஏடிஆர் வந்து எப்போல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட அரியர் எப்போ கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2022 எடுத்திருக்கோம். 1 ஜனவரி 2022 பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்ச் 2022 அதோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாச்சு. அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2022 அது வந்து கொடுத்துட்டாங்க. 2023 சேம் அதே மாதிரி தான். 2024 மார்ச் 2023 அதோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 2023 அதோட அரியர் வந்து வந்தாச்சு.
2024 7 மார்ச்சுக்கே வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வந்து அதோட அரியர் வந்து கிடைச்சாச்சு. 2025 25 மார்ச்சுக்கு வந்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாச்சு. ஏப்ரலில் அதோட அரியர் வந்து கிடைச்சாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் மார்ச் லாஸ்ட்டில் வந்து அதோட அறிவிப்பு வரும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதோட அரியர் வந்து கிடைச்சிடும். ஏப்ரல் மாத பென்ஷனில் அதோட எவ்வளோ வந்து அதிகமாகுதோ அது வந்து சம்பளத்தை கூட சேர்ந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடமும் டிஏடிஆர் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஜனவரி இது மட்டும் பார்க்குறோம். 1 ஜூலையிலேருந்து இந்த மாதிரி அதிகமாகணும். ஏன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த டிஏடிஆர் வந்து அதிகமாகும். ஸோ இந்த லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு இன்னும் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த விதமான விளக்கமும் வந்து தரல. ஸோ கேபினெட் அப்ரூவல் கொடுத்த பிறகு நம்மளோட 2% அதிகமாகிட்டு 3 மாதம் கழிச்சு கிடைக்குதா இல்லை 4 மாதம் கழிச்சு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலான எவ்வளோ அரியர் வந்து கிடைக்கும், உங்களோட பேசிக் தகுந்தாப்புல எவ்வளோ சம்பளம் வந்து அதிகமாகும் அப்படின்ற அந்த சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கொண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகமாகும் அப்படின்ற கேல்குலேஷன் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.